ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புது ஸ்டெபிளைசரு. இது வந்து நம்மளே ரெடி பண்ணுறது. நானே என்னோடய இதில் வந்துட்டு ஓன் இதில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்துட்டு நேமு 4kV டபுள் பூஸ்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலு, அதாவது டிஸ்பிளே டைப்பு. என்னென்னா இந்த டைப்பு போர்டு டிஸ்பிளேக்கு. இதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்டு வந்துட்டு நானே வந்துட்டு ரெடி பண்ணுறதுனால என்னுடைய ஓன் இது இந்த டைப்பு போர்டு. சரிங்களா? இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த வோல்டேஜ் இதெல்லாம் எழுதியிருக்கேன். இது டபுள் பூஸ்ட், அதாவது 150 வோல்ட் வந்தால் உங்களுக்கு வந்து 205 வோல்ட்டு அவுட்புட் வரும். இப்போ இதனோட ஒர்க்கிங் உங்களுக்கு இது காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் டிலே வந்துட்டு எல்லா இதுலேயும் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டைம் டிலே அழகாக ரிலீஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ 10 செகண்ட்ஸில் உங்களுக்கு டைம் டிலே ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் ரீட் ஆகும். இப்போ வர்றது வந்துட்டு இப்போ ரீட் ஆக போகிறது அவுட்புட் வோல்ட்டு. இதுக்கு முன்னாடி ரீட் ஆனது ஐபின்னு வந்து உங்களுக்கு இன்புட் வோல்ட்டு காட்டும். இப்போ நான் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு வேரியட்லேயும் நான் செட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், வேரியட்டில் கொஞ்சம் டைம் இப்போ உடனே எடுத்து மாற்றுறதுனால டைம் எடுக்கும். டைம் டிலே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் வோல்டேஜ் இப்போ நான் அவுட்புட்டை நான் கம்மி பண்ணுறேன். கரெக்டாக இன்புட்டு பார்த்தீங்கன்னா 150 செட் பண்ணிட்டேன். அவுட்புட்டு 203. ஸோ இப்போது 199, அதை 200 எக்ஸாக்டாக வச்சுருக்கோம். 150க்கு 200 எக்ஸாக்டாக வரும். சரிங்களா? 50 வோல்ட்டு பூஸ்டிங். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது வந்து 240க்கு கட் பண்ணுவேன். அது கரெக்டாக 200க்கு ரிலீஸ் ஆகும். 240க்கு உங்களுக்கு அந்த இது வோல்டேஜ் வந்து இப்போ 180க்கு பார்த்தீங்கன்னா 205. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். இப்போ இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள், 195. கரெக்டாக அந்த 205 வோல்ட் வந்தால் நெக்ஸ்ட் ரிலே ஆன் ஆகிட்டு என்ன வரும்னா இன்புட் என்னவோ அதே அவுட்புட் பைபாஸ் 210க்கு 210 ஆஸ் இட் இஸ் அப்படியே வரும். அதை அப்படியே திருப்பி ரைஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டு 240, அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 207. ஸோ இதையே வந்துட்டு நம்ம இன்புட்டு வந்து 265, 280க்கே கொண்டு போனாலும் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டு 240 டச் ஆகாது. இப்போ 240 இன்புட் பாருங்கள், 280, 285 போகிறோம். அவுட்புட் பாருங்கள் 245. கரெக்டாக அந்த 250 டச் ஆகும்போது ஹை வோல்டேஜ் கட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு பக்கா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 10 செகண்ட்ஸில் அவுட்புட் வரும். நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே போடுங்க. இன்டெலிஜென்ட் டைமர் மாதிரி ப்ரோக்ராமில் இருக்குது, செட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 மினிட்ஸு அதுக்கு போயிடும். ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா அதை ஃப்ளக்சுவேஷனில் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுன்னா இந்த மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் வந்துட்டு கண்டினியூஸாக வரக்கூடாதுன்றதுனால 3 மினிட்ஸ்க்கு போயிடும். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10 செகண்ட்ஸில் வந்துடும். இப்போ இதனுடைய ஒர்க்கிங்கில் உங்களுக்கு காமிச்சோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே டைப்பில் நிறைய ஸ்டெபிளைசர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கும் நம்மளுடைய போர்டையை வந்துட்டு யூஸ் பண்ணி எல்லா கம்பெனிக்கும் எதுக்கு வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நம்ம வந்துட்டு பர்பஸாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை எல்லாருக்குமே வந்துட்டு இது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஐசி வந்துட்டு பிக் ஐசி தான். உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். யாரும் வந்துட்டு எதுவும் வந்துட்டு முடியாதுன்றதோட நம்ம செய்வோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு இது பண்ணணும். இது என்னுடைய 50th வீடியோன்றதுனால நான் என்னுடைய ஓன் ஸ்டெபிளைசர் இதுவே வந்துட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இதில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா காப்பர் வித் அலுமினியம்
ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரைமரி காப்பரு, செகண்டரி வந்து அலுமினியம். ஸோ வந்து இது வந்துட்டு என்னென்னா சீக்கிரமாக வந்துட்டு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணாது. அந்த கான்செப்டில் தான் இதை வந்துட்டு நம்ம வைண்ட் பண்ணியிருக்கோம். செகண்டரி கூட நம்ம வைண்ட் பண்ணலாம். என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்துட்டு வேரியேஷன் ஆகும். அது கஸ்டமரை வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு கம்மியாக எதிர்பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லைங்களா. ப்ராப்ளம் வரக்கூடாது ஃபஸ்ட் திங். செகண்டரி வந்துட்டு இதனோட இது வந்து பெர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸும் வந்துட்டு கம்மியாக தரணுன்னா சிலதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பார்த்தீங்கன்னா இது பக்காவாக அலுமினியம். செகண்டரி வந்து அந்த 3 kg அலுமினியம் போட்டிருக்கோம். ப்ரைமரி வந்து ஃபுல் காப்பரு, சென்சிங்கும் காப்பரு. ஸோ இதனுடைய ஒர்க்கிங்கு யாருக்குன்னா இதில் டவுட் இருந்தால் என்னுடைய வெப்சைட்லேயே, அந்த யூடியூப் வெப்சைட்லேயே வந்துட்டு ஃபோன் நம்பர் இருக்குது. யாருன்னா ரெக்குவயர்மெண்ட் இருந்தனாலும் சரி, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, வேறு எதனா பர்பஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வேறு சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு இது உங்களோட என்கொயரிஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்ஸை க்ளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.